வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற கதை என்னன்னா, நீலகிரி பகுதியில ஒரு அரசாங்க ஊழியர் அவரோட குடும்பத்துல அவரோட பொண்ணுக்கு ஒரு ரத்த காட்டேரினால நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, இங்க தெரியுற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமா கொண்டு வந்து சேர்ப்பேன். சோ மறக்காம வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். பெருஞ்செழியன். இந்த பெருஞ்செழியன் இவரோட சொந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா பழனி. இவர் ஒரு அரசாங்க ஊழியர். இவரு நீலகிரி மாவட்டத்துக்கு அவங்க குடும்பத்தோட இடமாற்றம் செய்யப்படுறாரு. அதாவது இவரோட வேலையை இங்கிருந்து நீலகிரிக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. சோ பழனியில இருந்து நம்ம பெருஞ்செழியன், அவங்களோட மனைவி கோமதி, அதுக்கப்புறம் இவங்களோட மகள், ஒரே மகள், 22 வயது ஆகுது, அவங்க பேர் ராதிகா. இவங்க 3 பேரும் நீலகிரியை நோக்கி பயணம் மேற்கொள்றாங்க. அதாவது டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, அங்க போயிட்டு இவரோட வேலையை கண்டினியூ பண்றதுக்கு. இவர் என்ன கவர்மெண்ட் வேலை செஞ்சிட்டு இருக்காருன்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்க நீலகிரிக்கு போயிடுறாங்க. நீலகிரிக்கு போன இந்த பெருஞ்செழியனோட குடும்பம் அங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் தங்கிட்டு வராங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வீடு கிடைக்கல, இவங்களுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்கல. சோ அதனால அந்த ஒரு வாரம் தங்கி அதுக்கப்புறம் அந்த வீடை தேடி எப்படியாவது அந்த வீடை கண்டுபிடிச்சிடலாம், ஏதாவது ஒரு வாடகைக்கு வீடு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெருஞ்செழியன் அந்த நீலகிரி மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி விசாரிக்கும் போது எல்லா வீட்டு வாடகையும் அதிகமாக தான் சொல்றாங்க. இதனால பெருஞ்செழியன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. 3 பேருக்கு இவ்வளவு வாடகை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற ஒரு வீடு புரோக்கரோட கான்டாக்ட் நம்பர் இவர் கிடைக்குது. அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி எங்களுக்கு கம்மி விலையில ஒரு வாடகைக்கு வீடு வேணும், அது எங்க இருந்தாலும் பரவாயில்ல, மலை அடிவாரத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல மலை மேல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த நபர் கிட்ட சொல்றாரு. அந்த நபர் உடனே என்ன பண்றாருன்னா, நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு வீடு இருக்கு, அது தனி வீடு தான், இண்டிவிஜுவல் ஹவுஸ், தனியா தான் இருக்கும். சோ அந்த வீடு உங்களுக்கு ஓகேவா, ஆனா கொஞ்சம் மலை மேல இருக்கும், வீடுகள் ரொம்ப நெருக்கமா இருக்காது, எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும், ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இடைவெளி இருக்கும், அந்த மாதிரி வீடு இருந்தா உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பெருஞ்செழியன் கிட்ட அந்த புரோக்கர் சொன்ன உடனே பெருஞ்செழியனுக்கு வாடகை ரொம்ப கம்மியா இருந்ததுனால சரின்னு உடனே ஓகே சொல்லிடுறாரு. உடனே அந்த வீட்டை பாக்குறதுக்காக பெருஞ்செழியன், அவங்களோட மனைவி, மகள், இவங்க 3 பேரும் அந்த புரோக்கரோட சேர்ந்து அந்த மலை மேல இருக்கிற அந்த வீடை பார்க்க போறாங்க. அந்த வீடை பார்த்த உடனே இவங்க 3 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரம்மியமான இடம், அழகான பிளேஸ், ஒரு மாதிரி அந்த வீடு மட்டும் தனியா அவ்வளவு அழகா இருக்கு அந்த இயற்கை சூழல். ஆனா அதே வீட்டுக்கு எதிர்க்க ஒரு 300-400 மீட்டர் தள்ளி ஒரு பால் அடைஞ்ச வீடு ஒண்ணு இருக்குங்க. அந்த வீடை கரெக்டா நம்ம ராதிகா தான் பாக்குறாங்க. அப்பா அங்க பாருங்களேன், ஒரு பழைய வீடு மாதிரி தெரியுது, ரொம்ப பார்க்கும் போதே கொஞ்சம் பயமா இல்ல, ஒரு மாதிரி வியர்டா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த ராதிகாவை பார்த்து அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் பழங்காலத்து வீடுமா, அதெல்லாம் இடிச்சிருக்கும், அதை பார்த்து ஏமா பயப்படுற, அங்கெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அப்படியே அந்த புது வீடை பார்க்க உள்ள போறாங்க. என்னதான் அந்த வீடை பார்த்து நம்ம ராதிகா பயந்தாலும் ராதிகாவுக்கு இயற்கையாவே பயன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. ரொம்ப தைரியமான பொண்ணு. கோமதி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட அம்மா, அவங்க தான் கொஞ்சம் பயந்த டைப்பு. ஆனா பொண்ணு மேல அவ்வளவு பாசம், அப்பாவை விட பொண்ணு மேல அம்மாக்கு தான் அதிக பாசம். சோ இந்த மாதிரி அவங்க அந்த வீட்டுக்கு போய் குடியேறாங்க. குடியேறி கரெக்டா ஒரு 3 நாள் இவங்களோட லைஃப் நார்மலா போகுது. ஒரு கட்டத்துல 3 நாள்ல அவங்க அப்பாவுக்கு நைட் ஷிஃப்ட் வருது. அந்த நீலகிரி மாவட்டத்துல இவர் செய்யற வேலையில நைட் ஷிஃப்ட் வருது. அது என்ன வேலைன்னு குறிப்பிட வேணாம், அந்த வேலைக்கு இவங்க அப்பா கிளம்பி போறாரு. அன்னைக்கு இரவு அந்த வீட்டுல, அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் சொன்னல, அந்த வீட்டுல ஒரு தனி ரூம் நம்ம ராதிகா கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் இருக்கு, அதுல அவங்க கணவர் மனைவி தங்குறதுக்காக அந்த ரூம்ல இப்ப அம்மா மட்டும் தான் இருக்காங்க. நம்ம பெருஞ்செழியன் நைட் ஷிஃப்ட் போயிட்டாரு. இரவு நேரத்துல அந்த ஜன்னல்ல இருந்து பார்த்தா அந்த எதிர்க்க இருக்கிற அந்த பாலடைஞ்ச பங்களா, அதாவது பங்களான்றதை விட ஒரு வீடு, பாலடைஞ்ச வீடு அவ்வளவு கிளியரா தெரியுது. அந்த வனப்பகுதியில, அதாவது மலை மேல இருக்கிற அந்த வனப்பகுதியில இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அவ்வளவு கிளியர் வியூவா இருக்கு. நைட் நேரத்துல நிலா வெளிச்சத்துல ஒரு மாதிரி அந்த வீடை பாக்குறதுக்கே அவ்வளவு அமானுஷம் நிறைஞ்சதா இருக்கு. இந்த வீடை நம்ம ராதிகா கிட்டத்தட்ட நைட் ஒரு 12 மணி வரைக்கும் ரொம்ப ஒரு மன உறுத்தலையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னு தெரியல, அந்த வீடு இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்களை அறியாமலேயே. ஒரு கட்டத்துல அந்த வீடு, அந்த ஜன்னல் பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச வீடு, அந்த வீட்டுக்கு மேல ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குங்க. அந்த ஜன்னல்ல இருந்து யாரும் நம்ம ராதிகாவை பார்த்து கையாட்டுறாங்க.
இது ராதிகாக்கு கொஞ்சம் பயமூத்தினாலும் இது யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வப்படுறாங்க இந்த ராதிகா. அந்த நேரத்துல சடனா சரி வேணாம், நம்ம வந்த இடம் ஒரு புதிய இடம், இன்னைக்குதான் ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஆகுது, இந்த இடத்துக்கு வந்துட்டு தேவையில்லாம நம்ம ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது, நம்ம எதுவும் அவங்க கையாட்டுறதுக்கு ரியாக்ஷன் பண்ணவே வேணாம், அம்மாவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. போயிட்டு அவங்க அம்மா ரூம் கதவை தட்டுறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கதவை தட்டிட்டே இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்க நல்லா தூங்கிட்டாங்க போல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த டோரை திறந்து வெளியே வர நம்ம கோமதி, என்னமாச்சு இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுற, என்னாச்சுமா அப்படின்னு. இங்க வாமா. அந்த ஜன்னல்ல இருந்து பார்த்தா அந்த வீடு தெரியுது. அந்த வீட்டு மாடி மேல ஒரு ஜன்னல் வழியா ஒருத்தங்க என்ன பார்த்து கையை அசைக்கிறாங்கம்மா, வா ஏன் வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கூட்டிட்டு அந்த ஜன்னல் வழியா அதை காமிக்கிறாங்க. அப்போ அந்த ராதிகா பார்த்த அந்த உருவம் அந்த ஜன்னல்ல இல்ல. இவங்க அம்மா பார்க்கும்போது அந்த வீடு மட்டும்தான் இருக்கு. அங்க ஒரு ஆள் நடமாட்டம் இருந்ததுக்கான ஒரு அறிகுறியும் கிடையாது. அந்த வீட்டுல பல வருஷமா யாருமே வாழலையாமா. சோ இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் எல்லாம் கிடையாது, நீ ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் போட்டு குழப்பிக்காத, தைரியமா படு அப்படின்னு சொல்லி நம்ம ராதிகாவை படுக்க வச்சு தூங்க வச்சிடறாங்க. ராதிகாக்கு ஏதோ ஒண்ணு அந்த வீட்டுல நம்மள பாக்குதுன்றத கிளியரா புரியுது. ஆனா அவங்க அம்மா சொன்னா நம்ப மாட்டாங்க. சரி, அதனால இவங்களும் அதை கேர்லெஸ்ஸா விட்டுறாங்க. அடுத்த நாள் இரவு அதே மாதிரி அந்த ஜன்னல்ல இருந்து நம்ம ராதிகாவை பார்த்து கை அசைக்குது. இந்த விஷயத்த திரும்பவும் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது அந்த விஷயம் அங்க இல்ல. சோ இப்படியே ரிப்பீட்டடா கண்டினியூஸா ஒவ்வொரு நைட்டும் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த பெருஞ்செழியன் இருக்காருல்ல, அவருக்கு அந்த ஷிஃப்ட் மாறுது. பகல்ல போனா நைட்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் வந்துருது. அதுக்கேற்ற மாதிரி பெருஞ்செழியன் காலையில வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தோம். அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. பெருஞ்செழியன் கோமதி அவங்களோட ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. ராதிகா அவங்க ரூம்ல இருந்து அந்த வீடை பாக்குறாங்க. இன்னைக்கு யாருதான் வரான்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த ஆர்வத்தோட பாக்குறாங்க. அந்த நேரத்துல இவங்க அம்மா கரெக்டா எழுந்து வந்துடுறாங்க. என்னடி நீ இன்னும் தூங்கலையா, ஏன் அந்த வீட்டையே பாத்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா இன்னைக்கு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அம்மா என்ன சொல்றாங்க, மா இங்க நிறைய சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்க, அதே மாதிரி வயசு பசங்க எல்லாம் இருக்காங்க, நம்ம நெய்பர்ஸ் அதாவது நம்ம அக்கம் பக்கத்தினர் நம்மள பயமுத்துறதுக்கும் இந்த மாதிரி விளையாட்டு காமிக்கிறதுக்கு கூட இப்படி பண்ணலாம், அதெல்லாம் யோசிக்காதம்மா, சும்மா அது விளையாட்டா எடுத்துக்கிட்டு கம்முன்னு படு, சீரியஸா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி ராதிகா கிட்ட அட்வைஸ் பண்றாங்க. ராதிகா அந்த அட்வைஸை கேட்டுக்கிட்ட மாதிரி இல்ல. இவங்க நெய்பர்ஸ் வேற சொல்லிட்டாங்களா, ஓ என்னை வச்சு விளையாடுறாங்களா, அவங்க யாரு நான் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நைட்டு இரவு இவங்க நல்லா தூங்குற நேரம் பார்த்து கரெக்டா ஒரு 2-2:30 அதே மாதிரி அந்த உருவம் அந்த ஜன்னல் இருந்து கை காட்டுது. ராதிகா இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு தவறான முடிவை எடுக்கிறாங்க. ராதிகா அந்த நேரத்துல டார்ச் லைட்டை எடுத்துட்டு அந்த வீட்டை நோக்கி நடந்து போறாங்க. வீட்டை நோக்கி நடந்து போய் அந்த பாலடைஞ்ச வீட அந்த கதவை திறந்து உள்ள போய் டார்ச் அடிச்சுட்டு, யாரு என்ன பயமுறுத்த நினைக்கிறது, யாரு இங்க இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை எழுப்புறாங்க. இந்த வார்த்தைகளை எழுப்பும் போது சுத்தமா அங்க இருந்து எந்த ஒரு விதமான வார்த்தையும், அதாவது எந்த விதமான பதிலும் வரல. இதை பார்த்துட்டு என்னடா இப்பதானே கை காமிச்சாங்க, அதுக்குள்ள எப்படி இந்த வீட்டுல இருந்து வெளியே ஓட முடியும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த டார்ச் லைட் அடிச்சுட்டு அந்த பாலடைஞ்ச வீட்டு அந்த மாடி மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜன்னல் இருக்கிற பகுதியில போய் பாக்குறாங்க. அங்க ஒரு பாலடைஞ்ச ஒரு கட்டில் இருக்கு, ரொம்ப பழைய கட்டில். அந்த கட்டில் பக்கத்துல அந்த ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல்ல இருந்துதான் நம்ம ராதிகாவை நைட்டு ஒரு உருவம் வந்து கை அசைக்குது. இத ராதிகா கரெக்டா பார்த்துட்டே இருக்கிற அதே நேரத்துல ராதிகா பின்னாடில இருந்து ஒரு சவுண்டு, வந்துட்டியா வந்துட்டியா, ரொம்ப வருஷமா இந்த வீட்டுக்குள்ள நான் அடப்பட்டு கிடக்குறேன், நல்ல வேலை நீ வந்த, இன்னையில இருந்து என்னோட சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம ராதிகாவுக்கு கொலை நடுங்கி போயிடுது. பயத்துல திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா அவ்வளவு அகோரமான ஒரு உருவம். அந்த உருவம் சாதாரண உருவம் இல்லைங்க, ஒரு பில்லி சூனியத்தால உருவாக்கப்பட்ட ஒரு ஏவலுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ரத்த காட்டேரி. அந்த ரத்த காட்டேரி உடம்பு எல்லாம் அவ்வளவு ஓட்டைகள், அந்த ஓட்டைகள்ல இருந்து ரத்தம் வடிய அந்த உருவம் அந்த இடத்துல நம்ம ராதிகாவை பார்த்து பயங்கரமா முறைக்க ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த ராதிகா பார்த்த உடனே அலறி அடிச்சுட்டு போயிட்டு அந்த கதவை திறக்க பாக்குறாங்க. ராதிகாவால அந்த கதவை திறக்க முடியல. ஒரு கட்டத்துல அந்த உருவம் ராதிகாவோட முடியை பிடிச்சி இழுத்து தள்ளி கீழே மயக்க அடைய வைக்குது. அடுத்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கேப் ஆயிடுச்சுங்க. அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. ராதிகா திரும்பவும் அந்த வீட்டுல இருந்து இறங்கி வராங்க. ஆனா இப்ப வர ராதிகா வெறும் இங்க இருந்து போன நார்மல் ராதிகா கிடையாது. அவ உடம்புல அந்த கொடூரமான பில்லி சூனியத்தால ஏவப்பட்ட அந்த ரத்த காட்டேரி இருக்குங்க. அந்த ரத்த காட்டேரி நம்ம ராதிகா உடம்ப ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த பாலடைஞ்ச வீட்டுல இருந்து இவங்க வீட்டுக்கு வருது. இப்படி இவங்க வீட்டுக்கு வந்த உடனே சாதாரணமா போய் பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு அப்படியே போய் கம்முன்னு அவர் ரூம்ல படுத்துடுறா, எந்தவித சந்தேகமும் வராத மாதிரி. அடுத்த நாள் காலையில இவங்க அம்மா கோமதி வந்து ராதிகாவை எழுப்புறாங்க. ராதிகா ராதிகா
டைம் ஆயிடுச்சு எந்திரிமா, என்னாச்சு இவ்வளவு நேரம் படுத்துட்டு இருக்க, வா வெளியே போயிட்டு வரலாம், கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது ராதிகா என்ன சொல்றானா, நான் வரலமா, எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. என்னமாச்சு, உடம்பு ஜுரம் அடிக்குதா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கோமதி அவங்க வந்து கேக்குறாங்க ராதிகா கிட்ட. ராதிகா வந்து அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. நான் தூங்கணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோபமா சொல்லிடுறாங்க. சரி ஓகேமா, நீ தூங்கிக்கோ, புது இடம், உனக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்லயே கோமதி வந்து வெளியே போயிடுறாங்க. அன்னைக்கு இரவு ராதிகா இவங்க 2 பேரும் தூங்குனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வீட்டுல இருந்து வெளியே போறாங்க. வெளியே போன ராதிகா அங்க பக்கத்துல கோழி, ஆடு, இந்த மாதிரி உயிரினங்கள் இருக்குதுல்ல, அதை கடிச்சு அந்த ரத்தத்தை அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு இவங்க அப்பா அம்மா தூங்குனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ராதிகா உடம்புல இருக்கிற அந்த ரத்த காட்டேரி அன்னைக்கு இரவு கிட்டத்தட்ட ஒரு 1 மணிக்கு வெளியே போதுங்க. எங்க போகுது ஏது போகுதுன்னு தெரியல, ஆனா வெளியே போயிட்டு வருது. திரும்பவும் ஒரு 3 மணி அளவுல வீட்டுக்குள்ள வந்து அவ்வளவு பொறுமையா யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி போய் படுத்துக்குது. இது ரிப்பீட்டா ஒரு 3 நாள் கண்டினியூஸா நடக்குது. 4வது நாள் இவங்க வீட்டு பக்கத்துல சில பேர் வராங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுல இருக்கிற கோழி, ஆடு எல்லாம் நிறைய செத்து போச்சுங்க, இந்த இடத்துல பார்த்தா ஒரு நாள் ஒரு ஆடோட உடம்பு இருந்தது, ஒரு கோழியோட தலை இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து இந்த வீட்டு பக்கத்துல தான் கிடைச்சது. எடுத்திருந்தானா இவங்க கிட்ட சண்டை போட்டு காசை வாங்கலாம், நம்மளோட பொருளை, நம்ம வளர்த்த ஒரு உயிரை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்காக தான் வந்து கேக்குறாங்க. ஆனா இவங்க வீட்டுல அதை மறுக்கிறாங்க. நாங்க ஏங்க இதெல்லாம் பண்ண போறோம், எங்களுக்கு எங்க கோழி இருக்கு, எங்க ஆடு இருக்கு, இதெல்லாம் பாக்குறதா எங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லி இவங்களும் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி விட்டுறாங்க. ஆனா ராதிகா இதெல்லாம் கேட்டு ரொம்ப சைலண்டா இருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ராதிகா ரொம்ப சைலண்டா இருக்கும்போது யாருக்குமே டவுட் வரல இந்த பொண்ணு மேல, அவ்வளவு சாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அதே இரவுல அன்னைக்கு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்கல்ல, அதே இரவுல ராதிகா வந்து வழக்கம் போல இரவு நேரத்துல அவங்க அப்பா அம்மா தூங்கிட்டாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கதவை திறந்து வெளியே போறா. இவங்க அம்மா கோமதி இருக்காங்க பாத்தீங்களா, ராதிகாவை ஒரு சில நாளா பாத்துக்கிட்டே வராங்க. இவளோட நடவடிக்கை சரியில்லை, எதுக்கு இப்படி பண்றா, ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி ரொம்ப சொங்கி உட்கார்ந்துருக்காளே, என்னதான் பிரச்சனை, இவள் சரி போய் பேசுவோம், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தூங்காம தான் பெட்ரூம்ல இருந்திருக்காங்க. இவ தான் தூங்கிட்டான்னு நினைச்சு வெளியே போயிட்டா. உடனே இவங்க ராதிகாவோட பெட்ரூம் போய் பாக்குறாங்க, ராதிகா அங்க இல்ல. என்னடா இரவு 1-1:30 ஆகுது, இந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னு சொல்லி பாத்ரூம்லாம் செக் பண்ண போறாங்க. பாத்ரூமை செக் பண்ணா அங்கேயும் காணோம். சரி எங்கதான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த மெயின் கதவை திறக்கலான்னு பாக்குறாங்க. அந்த சமயத்துல அவங்க வீட்டுக்கு பின்னாடில இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. ஏதோ பயங்கரமா ஒரு மாதிரி அலற மாதிரி ஒரு சவுண்டு. அதாவது அலறதுன்னா பயங்கர சவுண்டோட இல்ல, துடிக்குது. கடைசி தருணத்துல, சாவர தருணத்துல சில துடிப்பு கேட்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு துடிப்பான ஒரு சத்தம். இவங்க பொறுமையா பின்னாடி ஜன்னல்ல பாக்குறாங்க. பின்னாடி ஜன்னல்ல பார்த்தா ஒரு ஆட்டோட கழுத்தை கடிச்சு நம்ம ராதிகா அந்த ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கா. இந்த விஷயத்த பார்த்து ஆடி போயிடுறாங்க கோமதி. தன்னோட பொண்ணு அங்க இருக்காளேன்னு அவங்களுக்கு போய் ஏதாவது மிரட்டி கூப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க பொண்ணு உடம்புல இருக்கிற ஏதோ ஒண்ணுதான் இப்படி பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கோமதி என்ன பண்றாங்கன்னா, ராதிகா என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லி அந்த ஜன்னல் வழியா ஓரமா நின்று பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ராதிகா சுத்தி சுத்தி பாக்குறா யாராவது இருக்காங்களான்னு. அந்த ஆட்டை தூக்கி சுழட்டி அடிக்கிறாங்க, எங்கேயோ போய் விழுந்துருது தூரமா. அதுக்கப்புறம் பொறுமையா அந்த வீட்டுக்குள்ள வரா. இவங்க அம்மா அந்த பெட்ரூம்ல போயிட்டு கதவை லைட்டா திறந்து வச்சுக்கிட்டு அந்த கேப்ல ராதிகாவை பாக்குறாங்க. ராதிகா அப்படியே பொறுமையா நடந்து வந்து யாருக்குமே சத்தம் கேட்காத வகையில அந்த மெயின் கதவை சாத்திட்டு திரும்பவும் அந்த டோர் பக்கத்துல வந்து இவங்களை பாக்குறா. அதாவது இந்த பெட்ரூமை பாக்குறா, தூங்குறாங்களா இல்லையான்னு. ஓகே, கதவு சாத்தி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட ராதிகா திரும்பவும் அவ பெட்ரூம் போறா. பாத்ரூம் போய் குளிக்கிறா. அங்க போயிட்டு அப்படியே படுக்கிறா. இந்த விஷயத்த பார்த்து கோமதி ஆடி போயிடுறாங்க. சரி காலையில போயிட்டு இவகிட்ட எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில போய் கேக்குறாங்க. அம்மா என்னம்மா ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா, உனக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை பண்ணுதா அப்படின்னு சொல்லி காலையில கோமதி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு நம்ம ராதிகா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒண்ணு இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயங்கரமா பேசுறாங்க. எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாதுல, இவ மேல இவ உடம்புல ரத்த கட்டி இருக்குன்றது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அப்படி தெரிஞ்சுட்டா இவளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்ட்டு அப்படியே பதட்டமாவரா. இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நார்மலா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராதிகா உடம்புல இருந்து ரத்த கட்டி பேச ஆரம்பிக்குது. ராதிகாவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, இது ஏதோ பிரச்சனை தான், இதை நம்ம உடனே சரி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெருஞ்செழியன் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. பெருஞ்செழியன் கோவப்பட்டு, யார் அது என் பொண்ணு உடம்புல இருக்குது, வா நம்மளே அடிச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாரு. ஆனா பெருஞ்செழியன் கிட்ட கோமதி வந்து எடுத்து சொல்றாங்க, இது சாதாரண விஷயமா தெரியல, இது சாதாரண பேய் அந்த கூட நம்மளா ஏதாவது பக்கத்துல இருக்கிற சாமியாரையோ இல்ல பூசாரியோ கொண்டு வந்து இவளை வந்து ஓட்டிடலாம். ஆனா இவ நேத்து நைட்டு பண்ண காரியம் என்ன தெரியுமா, ஒரு ஆடை துடிக்க துடிக்க கழுத்துல கடிச்சு அந்த ரத்தத்தை குடிக்கிறா. சோ இவ உடம்புல இருக்கிறது சாதாரண ஒரு பேய் மாதிரி தெரியல, நம்ம இத ரொம்ப பக்குவமா கையாளணும், அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் கிட்ட வேலூர்ல இருக்காங்க, அவங்க கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நடக்குதுன்னு ஒரு விஷயத்த சொல்லி அவங்க கிட்ட உதவி கேட்கிறாங்க.
அப்படி அந்த வேலூர்ல இருக்கிற அந்த பர்சனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உதவி கேட்கும்போது அந்த நபரும் சொல்றாரு, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இது சாதாரண ஒரு பேய் மாதிரி தெரியல, ஒரு ஆத்மா மாதிரி தெரியல, இதை பார்த்து கையாளணும். எனக்கு சேலம்ல ஒரு நபர் தெரியும், அந்த நபர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நான் உனக்கு திருப்பி உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்திலேயே இந்த பெருஞ்செழியனுக்கு போன் வருது. அதாவது அந்த வேலூர்ல இருக்கிற அந்த சொந்தக்காரர் நபர் மூலமா இந்த மாதிரி சேலம் வாழப்பாடி அருகே மலைவாழ் மக்கள் மட்டும் கும்பிடுற மத்தால காளியம்மன் ஒரு கோயில் இருக்கு. அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அது இந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் கும்பிடுற ஒரு குலதெய்வம். எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும் சரி, துஷ்ட சக்தியா இருந்தாலும் சரி, ஈஸியா ஓட்டிடுவாங்க. அங்க போய் நம்ம ஃபர்ஸ்ட் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருஞ்செழியன் அப்புறம் அந்த சொந்தக்கார நபர் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சேலம் வாழப்பாடி அருகே இருக்கிற அந்த மத்தால காளியம்மன், அது மலை கிராமத்துல இருக்குங்க, வெறும் அந்த மலைவாழ் மக்கள் கும்புற இடம், ஒரே காடா இருக்கும். அந்த கோயிலுக்கு இந்த பெருஞ்செழியனும் அந்த சொந்தக்கார நபரும் கோவிலுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, என் பொண்ணு இந்த மாதிரிலாம் நடக்குதா, இப்ப கூட என் பொண்ணு கிட்ட என் பொண்டாட்டியை தனியா தான் விட்டுட்டு வந்திருக்கேன், அதுவே எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே இந்த சாமி அந்த மத்தாள காளியம்மன் அந்த பூசாரி கணிக்க ஆரம்பிச்சு, ஆமா உன் வீட்டுல இருக்குது ரொம்ப கொடிய ரத்த காட்டேரி, இந்த விஷயத்தை நீ ரொம்ப ஈஸியா எடுத்துக்காத. இந்த ரத்த காட்டேரி முதல்ல கோழி, மாடு, ஆடு, பன்னிகள் இப்படிதான் ரத்தம் குடிக்க ஆரம்பிக்கும். அந்த ரத்த பசி அடங்க அடங்க அதுக்கப்புறம் மனித ரத்தத்தையே குடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பேற்பட்ட கொடுமையான ஒரு ரத்த காட்டேரி. இந்த ரத்த காட்டேரிலாம் அவர் தானா உருவானது கிடையாது, இது உருவாக்கப்பட்டது. பில்லி, சூனியம், ஏவல் மத்தவங்களை அழிக்கிறதுக்குன்னு உருவாக்கப்பட்ட ரத்த காட்டேரி தான் இது. இதை எங்கேயோ அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப நாளா ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு வெறியில, இவ்வளவு ஒரு ரத்த பசியில வெளியே வந்திருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி உன் பொண்ணு ஆக்கிரமிப்பு பண்ணி அவ உடம்புல இருந்தே எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கு. நான் ஒரு தாயத்து தரேன், இரவு நேரத்துல ஒரு 10 மணிக்குள்ள அந்த பொண்ணு, அதாவது உன் உடம்பு ராதிகா இருக்கா பாத்தீங்களா, அவ உடம்புல ஆக்கிரமிப்பு பண்ண அந்த ரத்த காட்டேரிய எப்படியாவது வீட்டுல இருந்து வெளியே கொண்டு போயிடுங்க. அதாவது உன் ஏரியா முச்சந்தியோ இல்ல ஊரு முச்சந்தியோ அந்த இடத்துல நிறுத்தி அவளுக்கு தெரியாம சடனா அவ கழுத்துல இந்த தாயத்தை போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவ உங்க கண்ட்ரோல்ல இருப்பா. அங்க இருந்து இந்த மத்தால காளியம்மன் இந்த கோயிலுக்கு சன்னதிக்கு கூட்டுவாங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த அந்த பெருஞ்செழியனும் அந்த சொந்தக்கார நபர்கிட்டையும் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. சேலத்துல இருந்து பதட்டமா வராங்க. இந்த விஷயத்த அன்னைக்கு நைட்டே அந்த கோமதி அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம பொண்ணை காப்பாத்த வேற வழியே இல்ல, நம்ம அந்த மத்தால காளியம்மன் அந்த மலைவாழ் கிராமத்துக்கு தான் நம்ம பொண்ணை கூட்டிட்டு போய் ஆகணும், உடனே நீ நான் சொல்ற விஷயத்த பண்ணுன்னு சொல்லி அந்த பூசாரி என்ன சொன்னாரோ அதை இவங்க கிட்ட சொல்றாங்க. இவங்க எப்படி இவளை வெளியே கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல வீட்டுல இருந்து கிளம்பி வேலைக்கு போற மாதிரி போயிடுறேன். அங்க நான் கார் ரெடி பண்ணி ரெடியா இருக்கேன். அந்த ஊர் முச்சந்தி கூட்டு இந்த தாயத்தை எப்படியாவது கழுத்துல போட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்க இருந்து இவளை அந்த கோயிலுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கோமதி கிட்ட சொல்லிட்டு இதை எப்படியாவது முடிச்சுட்டு நம்ம பொண்ணை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு பெருஞ்செழியன். கோமதி என்ன பண்றாங்கன்னா, தாய் பாசங்க இதுதான், தன்னோட உயிர் போனாலும் தான் பொண்ணை காப்பாற்றணும்னு முடிவு பண்ண கோமதி என்ன பண்றாங்கன்னா தைரியமா இறங்குறாங்க இந்த விஷயத்துல. பெட்ரூம் போறாங்க. பெட்ரூம் போனா நம்ம ராதிகா எழுந்து உட்கார்ந்து அந்த ஜன்னலை பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துல நம்ம இவங்க வராங்க. யாரு? கோமதி, ராதிகாவோட அம்மா. அம்மா என்னமாச்சு, உட்காந்துட்டு இருக்க, தூங்கலையா? மணி 9 ஆயிடுச்சு. இல்லம்மா எனக்கு தூக்கம் வரல, எதுக்கு நீ என் பெட்ரூம் வந்த அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாரு, அவருக்கு உடம்பு முடியல, வரதுக்குள்ள மெடிக்கல் போய் மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாரு, வரியாமா நம்ம 2 பேரும் நடந்து போய் மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லி ராதிகா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க. ராதிகா ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு சொன்னாலும் நான் தனியா போடுமா என் கூட வான்னு சொன்ன உடனே ராதிகாவும் சம்மதிச்சு அவங்க கூட போறா. கிட்டத்தட்ட அந்த ஊர் முச்சந்தி கிட்ட போயிடுறாங்க. அந்த முச்சந்திக்கே போயிடுறாங்க. முச்சந்திக்கு போயிட்டு ராதிகாவை பார்த்து கோமதி கேக்குறாங்க, அந்த பொம்மையில நீ சின்ன வயசுல விளையாடுவியமா, உனக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும்ல, அது ஞாபகம் இருக்கா, அந்த ஞாபகங்கள்லாம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆமா எனக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும், அந்த பொம்மைனா எனக்கு உயிர், அது எங்கேயோ தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கோமதி என்ன பண்றாங்கன்னா ராதிகாவை பார்த்து, என் பொண்ணுக்கு பொம்மைனாலே பிடிக்காது, யாரு நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அந்த உடம்புல இருக்கிற அந்த ரத்த காட்டேரி, உனக்கு தெரிஞ்சிடுச்சா, தெரிஞ்சு நீ இவ்வளவு தைரியமா என்னை கூப்பிட்டு இங்க வந்திருக்கியா, இன்னையோட உன் கதை முடிஞ்சதுன்னு அவ முகம் எல்லாம் ஒரு மாதிரி சிவப்பா மாற ஆரம்பிக்குதுங்க ராதிகாவோட முகம். அந்த நேரத்துல இந்த தாயத்தை தூக்கி அவளே எதிர்பார்க்காத நேரத்துல அவ கழுத்துல மாட்டி விட்டுறாங்க. மாட்டி விட்ட உடனே அவ உடம்பெல்லாம் நடுங்கி ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ராதிகாவுக்கு. அங்கேயே நில குலைஞ்சு அப்படியே நிக்கிறா. அப்படியே நிக்கும் போது அவ கான்சியஸ்ல இல்லாத போதே தூக்கிட்டு போனாதான் உண்டுன்னு கரெக்டா கார் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அவங்க அப்பா, அந்த சொந்தக்கார நபர், அப்புறம் கோமதி எல்லாரும்
எல்லாருமே ராதிகாவை கார்ல இழுத்து உட்கார வச்சு அந்த சேலத்துல வாழப்பாடி அருகே இருக்கிற அந்த மலை கிராமத்துல கூடிக்கொண்டிருக்கிற அந்த மத்தால காளியம்மனுக்கு கொண்டு போய் நம்ம ராதிகாவை உட்கார வைக்கிறாங்க. அந்த சாமியார் முன்னாடியும் அந்த காளியம்மன் சிலை முன்னாடியும். அந்த சாமியாடி உடம்புல அந்த மத்தால காளியம்மன் வந்து இறங்குறாங்க. இறங்கும் போது அவ்வளவு ஆவேசமான நடனம். அந்த கோயிலை சுத்தி அந்த மலைவாழ் அந்த கிராமத்து மக்கள் மலைவாழ் கிராமத்து மக்களே சூழ்ந்து நின்றுறாங்க. ஏன்னா பேய் ஓட்டுற நிகழ்வு வந்து அங்க பயங்கரமான ஒரு நிகழ்வா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது சுத்தி கும்பல்லாம் நிக்கிறாங்க. அங்க இருந்து அந்த காளியம்மன் குரல் கொடுக்குறாங்க, ஏய் அந்த மாடை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி. ஒரு நாட்டு மாடு மாதிரி ஒரு மாடு இருக்குங்க. அந்த மாடை கொண்டு வந்து இந்த கோயிலை சுத்த வைக்கிறாங்க. சுத்த வைக்கும் போது இவளை படுக்க வச்சுட்டு அந்த மாடை வந்து மிதிக்க சொல்றாங்க. அந்த மாடு மிதிக்காம மிரளுதுங்க. அப்பதான் இவங்களுக்கு புரியுது, இது சாதாரணமா ஓட்ட முடியாது. இதை வந்து பயங்கர பூஜைகள் பண்ணி தான் இந்த ரத்த காட்டேரியை உடம்புல இருந்து ஓட வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ரத்த காட்டேரி எப்படி ஏவப்பட்டுச்சு, எதனால இந்த உடம்புல புகுந்துச்சுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான மாந்திரிக விஷயத்த பண்ணி நிறைய ஓமங்கள் போட்டு ஆட்டமா ஆடி அந்த காளியம்மன் கஷ்டப்பட்டு நம்ம ராதிகா வாயிலிருந்து அந்த ரத்த காட்டேரியை பேச வைக்கிறாங்க. ஆமா, நான் ரத்த காட்டேரி தான், ரத்த வெறி பிடிச்ச ஒரு காட்டேரி. எனக்கு ரத்தம் தேவை, எனக்கு கோழி ஆடு மாடு ரத்தம் எல்லாம் கொடுங்க, நான் குடிக்கணும், எனக்கு தாகம் அடங்கல, அந்த பசி அடங்கல அப்படின்னு சொல்லி ஆவேசமா ராதிகா பேசுறா. இந்த விஷயத்த பார்த்து கையை பிடிச்சிட்டு இருந்த கோமதியும் பெருஞ்செழியனும் ஒதுங்கி போயிடுறாங்க. தன்னோட பொண்ணாடா இது அப்படின்னு. ஆனா அந்த சமயத்துல அந்த காளியம்மன் கேக்குறாங்க, உனக்கு எல்லாம் தரேன், நீ யாரு, எதனால இந்த பொண்ணை ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த மாதிரி ஒரு கொடுமையை பண்ற அப்படின்னு கேட்கும்போது அந்த உடம்புல இருக்கிற அந்த ரத்த காட்டேரி ஒரு விஷயத்த சொல்லுதுங்க. ஆமா, நான் ரத்த காட்டேரி தான். நான் ஒரு குடும்பத்தை பில்லி சூனியம் இப்படி எல்லாம் பண்ணி என்னை உருவாக்கி ஏவி விட்டு அந்த குடும்பத்தையே அழிக்கதான் என்னை உருவாக்குனாங்க. ஒரு கட்டத்துல நான் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சாகடிச்சு அவங்க ரத்தத்தை குடிச்சு அந்த வீட்லயே நல்ல செழிப்பா இருந்தேன். அந்த சமயத்துல என்னை ஏவி விட்டவனே இந்த வீட்லயே நீ இருக்கணும், இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாந்திரிக கட்டை யூஸ் பண்ணி நீ இந்த இடத்துல இருந்து வெளியே வரணும்னா யாராவது ஒரு உடம்பு ஆக்கிரமிப்பு பண்ணி தான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பாலடைஞ்ச வீட்லயே இருக்க வச்சிருக்காங்க. ரொம்ப வருஷமா பல வருஷமா இந்த ரத்த காட்டேரி அந்த வீட்லயே இருந்திருக்கு. யாராவது வருவாங்களா, அவங்க உடம்பு ஆக்கிரமிப்பு பண்ணி ரத்த பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்துலதான் இந்த ராதிகான்ற இந்த ஆர்வ கோளாறு இந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டா. அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில கிரியேட் பண்ணி இங்க வந்து அந்த மத்தால காளியம்மன் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த காளியம்மன் கிட்ட சொன்ன உடனே, நீ அப்பேற்பட்ட கெட்ட சக்தியா, நீ எல்லாம் இந்த உலகத்துல இன்னும் நடமாடிட்டு தான் இருக்கியா, இன்னும் அழிக்கதான் நான் இருக்கேன்னு, இதுக்கப்புறம் இந்த உடம்புல இருந்து போறியா இல்ல என்னோட சக்தியை நீ முழுசா பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் உடம்புல இருந்து அந்த மத்தால காளியம்மன் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ரத்த காட்டேரி போக மாட்டேன், எனக்கு சூடான ரத்தங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த காளியம்மன் முன்னாடி கேக்குது. நானே ரத்தத்துல அபிஷேகம் பண்ணி இந்த இடத்துல நிலையா வந்து உட்கார்ந்துருக்கேன், என்ன என்கிட்டவே ஒரு உடம்புல இருந்துட்டு நீ ரத்த பசிக்காக ரத்தம் கேக்குறியா அப்படின்னு சொல்லி ராதிகாவோட உச்சி முடிய விரல்ல சுருட்டி அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. நாக்க மடிச்சுக்கிட்டு இப்படி இழுக்கும் போது அந்த ராதிகாவோட மூஞ்சி இப்படி போயிடுது. இப்படி போயிட்டு அந்த காளியம்மனை நேருக்கு நேர் பாக்குறா. அந்த உடம்புல இருக்கிற சாமியார் உடம்புல இருக்கிற அந்த காளியம்மனை நேருக்கு நேர் பாக்குறா. பார்க்கும்போது அவளுக்கு அப்படியே கண்ணுல பயம் தெரியுது. அந்த ஆக்ரோஷமான காளியோட அந்த ரூபம் வந்து இவளுக்கு கண்ணுல தெரியுது. இந்த ரத்த காட்டிய கண்ணுக்கு என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்கன்னு அப்படி கதறுதாங்க. அந்த நேரத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, உன்னை விட்டுறதா, இங்க இருந்து போயிடு, இல்ல உன்னை அழிச்சு இங்கே அப்படியே சாம்பல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த உடம்புல இருக்கிற ரத்த காட்டிய சொன்னாலும், இல்ல நான் இந்த பொண்ணு உடம்புல தான் இருப்பேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கத்துதுங்க. அந்த நேரத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, குங்குமத்தை கையில எடுத்துட்டு அந்த உச்சி முடி பிடிச்சி இழுத்தாங்க பாத்தீங்களா, அப்படியே அவன் முகத்துல அப்படியே பூசுறாங்க. பூசி அப்படியே அந்த மந்திரங்கள் ஏதோ அவங்க வாயில இருந்து ஏதோ சரளமா சில மந்திரங்கள் வருது. அந்த மந்திரங்களை யூஸ் பண்ணி அந்த காளியம்மன் வந்து பயங்கர ஆக்ரோஷமா மாற 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 இந்த உடம்புல இருந்து அந்த ஒரு இதுவும் அப்படியே கை கால்கள் எல்லாம் விரைக்குது. யாரு, இந்த ராதிகா பொண்ணுக்கு. இதை பார்த்து அவங்க பெத்தவங்க ஒரு மாதிரி வேதனை ஆயிடுறாங்க. நம்ம பொண்ணு இவ்வளவு கொடுமையை அனுபவிக்கிறாளே அப்படின்னு சொல்லி வேதனையை அனுபவிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த உச்சி முடியை பிடிச்சி பட்டு நிறுத்துறாங்க. இவ்வளவு முடி அப்படியே கொத்தா பிச்சிடுறாங்க. பிச்சு அடுத்த செகண்ட் அப்படியே மயக்க போட்டு விழுந்து அவங்க மூக்குல ரத்தம் வருதுங்க ராதிகா. அந்த சமயத்துல பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லும் போது அந்த காளியம்மன், அதாவது அந்த சாமியார் உடம்புல இருக்கிற அந்த காளியம்மன் என்ன சொல்றாங்கன்னா, கிட்ட போவாதீங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவளை ஃப்ரீயா விடுங்க, அவளே நார்மல் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திருப்பி அந்த சாமி ஆட்டம் ஆடிட்டு அவ கையில அந்த முடியை விடவே இல்லைங்க. இந்த கோயில்ல ஒரு பேயை ஓட்டினாங்கன்னா அவங்க உச்சி முடியை பிடிச்சி ஆணில சுத்தி ஏதாவது காட்டுக்குள்ள போயிட்டு மரத்துல அடிக்கிறதா வழக்கமா. சோ அதனால அந்த முடியை பிடிச்சிட்டு அந்த கோயில திங்கு திங்கு திங்குன்னு ஆடுறாங்க. ஆடிட்டு ஒரு நீளமான ஒரு பெரிய ஆணில நல்ல முடியை சுத்தி டைட்டா வச்சு அந்த காளியம்மன் காலடியில வச்சிடறாங்க.
அம்மாவாசை அன்னைக்கு உன்னை எந்த இடத்துல அடிக்கிறனோ உன் வாழ்க்கை ஃபுல்லா, உன் ஆயுசு ஃபுல்லா நீ அங்கதாண்டி இருப்ப. அந்த ரத்த காட்டேரி கிட்ட சொல்லுது காளியம்மன். அங்கதான் இருப்ப. இதுக்கப்புறம் உனக்கு மோட்சமே கிடையாது. எவன் உடம்பையும் உன்னால ஆப்ரேட் பண்ண முடியாது. இங்கேயே இருந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீ அழிஞ்சி மக்கி மண்ணா போயிருவ அப்படின்னு சொல்லி அந்த ஆணிய குங்குமத்துல போட்டு பெரட்டி எடுக்கிறாங்க. அந்த முடியோட எடுத்து அந்த காளியம்மன் பக்கத்துலயே வைக்கிறாங்க. அம்மாவாசை அன்னைக்கு காட்டுக்குள்ள போய் அடிச்சிருவாங்களாம். சோ அதுக்கப்புறம் ராதிகா அங்க இருந்து எழுந்து நார்மல் ஆகுறாங்க. நார்மல் ஆகி அவங்க அப்பா அம்மாவை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எங்கம்மா போயிருந்தீங்க, ரொம்ப நாளா உங்களை பார்க்காத மாதிரி எனக்கு ஃபீலா இருக்குமா அப்படின்னு சொல்லி அழுகும் போதுதான் ராதிகாக்கே தெரியுது அளவுக்கு அவளோட கண்ட்ரோல்ல, அந்த ரத்த காட்டியோட கண்ட்ரோல்ல நம்ம ராதிகா இருந்திருக்கா. ஒரு கட்டத்துல அந்த காளியம்மன் காலில் விழுந்து அங்க 3 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த ராதிகாவை நல்லபடியா மாத்தி திருப்பியும் அந்த நீலகிரிக்கு வராங்க. ஆனா இந்த டைம் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு சிட்டில நிறைய மக்கள் வாழ்ற இடத்துல ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அங்க குடியேறிடுறாங்க. ராதிகான்ற அந்த நபர் கல்யாணம் பண்ணி இப்போ நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்களோ. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு நடந்த பிரச்சனையில இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு, அதாவது அந்த ஞாபகத்துல இருந்து, அந்த கஷ்டமான வேதனையில இருந்து இவங்க வெளியே வரதுக்கு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சாங்க. அந்த பதட்டமும் அந்த பயமும் அந்த ரத்த காட்டியோட நினைவுகளும் இவங்களை விட்டு நீங்கிறதுக்கே கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சான். ஆனா அந்த காளியம்மன் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா இந்த பொண்ணு உயிரோடு இருந்திருக்காது, இவங்க அப்பா அம்மாவும் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ரத்த காட்டேரிய மத்தவங்களை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ற இந்த மாதிரி பில்லி சூனியம் பண்றவங்க எப்பேற்பட்ட கெட்ட எண்ணங்கள் படைச்சவங்களா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி மனிதர்கள் வாழ்ற இடத்துலதான் நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி உண்மையில இருந்து அமானுஷ கதையில நீங்க கேட்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விரு விஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.